TNEA Cut Off Analysis 2025. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய காலேஜ் PSG ஐடெக் கோயம்புத்தூர். அது என்ன சார் PSG ஐடெக்? PSG இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்ளைடு ரிசர்ச். இந்த PSG உடைய காலேஜ் கோயம்புத்தூர்ல ரெண்டு இருக்கு. ஒன்று PSG ஐடெக், அனதர் ஒன் PSG காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது PSG ஐடெக். அதுல என்னென்னலாம் சார் அனலைசிஸ் பண்ண போறோம்? லாஸ்ட் இயர் 2024ல ஒவ்வொரு கோர்ஸுக்கும் லாஸ்ட் கட் ஆஃபா என்ன இருந்திருக்கு, ஏன்னா அது தெரிஞ்சதுன்னா இந்த காலேஜ்ல எனக்கு சீட்டு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதனால லாஸ்ட் இயர் ஒவ்வொரு கோர்ஸுக்கும் லாஸ்ட் கட் ஆஃபா என்ன இருந்திருக்கு அப்படின்னு நம்ம அனலைசிஸ் பண்ண போறோம். அதுபோக PSG ஐடெக்ல என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்கு, ஒவ்வொரு கோர்ஸுக்கும் எத்தனை சீட்ஸ் அவைலபிளா இருக்கு, பிஇ என்ன கோர்ஸ் இருக்கு, பிடெக்ல என்ன கோர்ஸ் இருக்கு, அப்புறம் என்ன அந்த கோர்ஸ் டீட்டெயிலும் ஃபுல்லா நம்ம என்ன செய்ய போறோம், அனலைசிஸ் பண்ண போறோம். அப்புறம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது PSG ஐடெக் கோர்சஸ் லாஸ்ட் இயர் 2024 ஒவ்வொரு கோர்ஸுக்கும் லாஸ்ட் கட் ஆஃப் கம்ப்ளீட்டா நம்ம என்ன செய்ய போறோம், அனலைசிஸ் பண்ண போறோம். எப்பவும் சொல்றதுதான், தயவு செய்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. அதை விட ரொம்ப முக்கியமானது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நவ் PSG ஐடெக் இந்த காலேஜ்ல நான் அட்மிஷன் போடுறதா இருந்துச்சுன்னா நான் எலிஜிபிளா இல்லையா வெரிஃபை பண்ண போறோம். ரொம்ப கிளியரா சொல்றதா இருந்துச்சுன்னா என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்கு, அந்த கோர்ஸுக்கு எத்தனை சீட்ஸ் இருக்கு, அது பிஇயா இல்ல பிடெக்கா, எத்தனை சீட்ஸ் கொடுக்குறாங்க, இந்த கேட்டகரியில இந்த கோர்ஸுக்கு இவ்வளவு கட் ஆஃப் லாஸ்ட் கட் ஆஃபா லாஸ்ட் இயர்ல போட்டிருக்காங்க. 196க்கு மேல எடுத்தீங்கன்னா இந்த காலேஜ்ல இந்த கோர்ஸ் இந்த கேட்டகரியில உங்களால சூஸ் பண்ண முடியும். அதுதான் கட் ஆஃப் அனலைசிஸ். அப்புறம் நாம இப்ப சொல்ல போறது என்ன? ஃபர்ஸ்ட் ஒன், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். பிடெக்ல இந்த ஒரு கோர்ஸ் மட்டும்தான் இருக்கு. ரிமைனிங் இருக்கிற எல்லா கோர்ஸுமே பிஇ தான். அப்பனா PSG ஐடெக்ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் எடுக்கிறதா இருந்தா பிடெக்ல மட்டும்தான் எடுக்க முடியும். எத்தனை சீட்ஸ் அவைலபிளா இருக்குன்னா 60 சீட்ஸ் அவைலபிளா இருக்கு. இந்த 60 சீட்டுக்கு ஓசி கேட்டகரியா இருந்தீங்கன்னா 196, பிசி கேட்டகரியா இருந்தா 195, பிசிஎம்ஆ இருந்தா 195, எம்பிசியா இருந்தா 192.5, எஸ்சி கேட்டகரியா இருந்தா 178.5, எஸ்சிஏவா இருந்தா 172, எஸ்டி கேட்டகரியா இருந்தா 161.5. ஐ திங்க் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இந்த 3 கேட்டகரியை தவிர்த்து மிச்சம் எந்த கேட்டகரியா இருந்தாலுமே 192க்கு மேல இருந்தா தான் பிஎஸ்ஜில ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் பிடெக்ல கிடைக்கும். 192.5க்கு மேல இருந்துச்சுன்னா தான் மினிமமே எவ்வளவு இருக்குன்னு கேட்டா 192.5. சப்போஸ் நீங்க ஓசி கேட்டகரியா ஓப்பன் காம்படிஷன்ல வந்தீங்கன்னா 196க்கு மேல இருக்கணும். அவ்வளவு ஹெவி காம்படிஷன் இருக்குன்னு அர்த்தம் PSG ஐடெக். இது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் பிடெக் மட்டும். ரிமைனிங் கோர்ஸ் எல்லாமே என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா முழுக்க முழுக்க பிஇ தான். கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆல்ரெடி நம்ம நிறைய தடவை சொல்லியாச்சு, ஹெவி காம்படிஷன் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கோர்ஸ். பிஇ 180 சீட்ஸ் இருக்கு. ஆனா அந்த 180 சீட்ஸ்லயுமே என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்கன்னா 197 தான் லாஸ்ட் கட் ஆஃப். அப்பனா லாஸ்ட் கட் ஆஃபே 197னா எல்லாரும் என்ன செய்வான்னு கேட்டான்னா பிஎஸ்டியை தான் சூஸ் பண்ணுவாங்க. 195க்கு மேல கட் ஆஃப் வச்சிருக்கிறவங்க, ஏன்னா நல்ல மார்க் வச்சிருக்கான், அவங்க கட்டாயம் பிஎஸ்டியில கம்ப்யூட்டர் சயின்ஸை சூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் 197 ஓசி கேட்டகரி, 196.5, 193, 193.5, 178.5, 183. ஆக்சுவலா நல்லா பார்த்தாலே தெரியுது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஎஸ்டியில சூஸ் பண்றதா இருந்துச்சுன்னா 193க்கு மேல இருந்துச்சுன்னா மட்டும்தான் சூஸ் பண்ண முடியும். கட் ஆஃப் எவ்வளவு இருக்கணும்னு கேட்டீங்கன்னா 193க்கு மேல. அதுவும் ஓப்பன் காம்படிஷனா இருந்தா 197க்கு மேல இருக்கணும். பிசி கேட்டகரியா இருந்துச்சுன்னா 196.5க்கு மேல இருந்துச்சுன்னா தான் PSG ஐடெக்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடைக்கும். அப்புறம் இசிஇ
எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் பிஇ 120 சீட்ஸ் இருக்கு. 194.5, 193, 194, 190, 168.5, 154. இந்த 2 கேட்டகரியை தவிர்த்து மிச்ச எல்லா கேட்டகரியிலையுமே பார்த்தாலே தெரியுது 190க்கு மேல இருந்துச்சுன்னா தான் இசிஇ கிடைக்கும். ஓகேவா? ட்ரிபிள் இ எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் 60 சீட்ஸ் அவைலபிளா இருக்கு. 191, 189.5, 190, 189, 167.5, 154, 153.5. ஆக்சுவலா நமக்கே தெரியுது 190க்கு மேல இருந்துச்சுன்னா தான் ட்ரிபிள் இ கிடைக்கும். ஸோ சேம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 60 சீட் இருக்கு. 185, 178.5, 178, 170, 159.5. ஆவரேஜா 178க்கு மேல இருந்துச்சுன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கிடைக்கும். ஓகேவா? சிவில் இன்ஜினியரிங் அதுலயும் 60 சீட் இருக்கு. 177.5, 170.5, 170, 165.5, 152.5, 149. ஆல்மோஸ்ட் 170க்கு மேல இருந்துச்சுன்னா பாசிபிள்ஸ் இருக்கு. அதுவும் நீங்க இருக்கிற கேட்டகரியை பொறுத்து. ஆக்சுவலா மொத்தமே எத்தனை கோர்சஸ் தான் கேட்டீங்கன்னா 6 கோர்சஸ் தான் இருக்கு. இது வந்து பிஎஸ்டி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்ளைடு ரிசர்ச் கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய பெஸ்ட் காலேஜ். அனதர் ஒன் காலேஜ் பிஎஸ்டி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. அங்க ஏகப்பட்ட கோர்சஸ் இருக்கு. இதுவும் அட்டானமஸ் காலேஜ் தான், அதுவும் அட்டானமஸ் காலேஜ் தான். இது அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட், அது வந்து கவர்மெண்ட் எய்டட் காலேஜ். ஸோ அந்த 2 காலேஜஸ்லயே பெரிய காம்படிஷன் இருக்கும். நல்ல கட் ஆஃப் இருந்துச்சுன்னா மட்டும்தான் இந்த காலேஜுக்குள்ள நம்மளால என்ன செய்ய முடியும்னு கேட்டா என்ட்ராக முடியும். ஐ திங்க் நான் இவ்வளவு நேரம் சொன்ன இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே என்ன செய்யுங்கன்னு கேட்டீங்கன்னா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க, உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்க. தேங்க்யூ வெரி மச்.